வணக்கம் சீதா மகளை சொல்லியிருக்காங்க. அப்பா வாங்க அப்பா சாப்பிட்டாச்சா கேட்குறாங்க முத்துக்குமார். நேற்று சிங்க லைவ் சீதா சிஸ் என்ன நடந்துச்சு? ராம் யாரு? ஆ சண்டையா சிஸ்டர்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. குணாபுரம் எனக்கு பழக்கம் இல்லை. குணாபுரம் நம்மளையெல்லாம் இருக்கவங்க தான். உங்களை எங்கேயோ பார்த்துட்டு கேள்வி கேட்குறாரு. தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. வணக்கம் எஸ்மி குட்டி சொல்லியிருக்காங்க. அப்பா இந்த ஐடியில் அவங்க வெளில விளையாடுங்க. இந்த வெயில் அடிக்குதுல்ல இப்போ. இந்த ஐடியில் 2வது லைக். தேங்க்யூ அண்ணா. ஊருக்கு வந்தேன்ல அதான் கிளம்பி போச்சு. ஓ நீ கிளவிய விட்டுட்ட, அதனால மறுபடியும் அதே கமெண்ட் போடுறியா? சரி சரி. ராகம் அண்ணா குணா ப்ரோ. நீ பேச வேண்டியதானே அப்பாட்ட. நான் கொடுங்க தான் சொன்னேன். அவர் தான் பேச முடிச்சுட்டு நீங்கள் என்னமோ ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னாரு. அப்துல் ரஹீம் கேட்குறீங்களா குணாபுரம்னு கேட்குறாங்க. உனக்கு தான் பொழப்பு இல்லை, எனக்கு பொழப்பு இல்லையா? நீ பார்த்த என் பொழப்பெல்லாம் நீ தான் பார்த்த. தலசி கூட நேரம் நம்ம லைவில் உட்காந்துருக்கேன். பொழப்பு இல்லை. என் நம்பர் தான் மாப்பிள்ளை இருக்குல்ல, பேச வேண்டியதா. எனக்கு அவுட் கோயிங் போகாது, இன்கமிங் வராதப்பா. பேலன்ஸ் இல்லை. சீதா சிஸ் எனக்கு உங்களுக்கு தெரியாது. நேற்று சிங்கிள் லைவில் ராம் நேம் ரஹீம்னா இந்த பாரு. யார் ஃபோனு? தலை சுத்து. ஆமாம் ஆமாம் குணா. நான் ரஹீமண்ணா வேறு ஒரு லைவ் பழக்கமண்ணா. மியூட்டில் போட்டு யாருக்கு ஊமுகத்து கொடுத்துறேன்? உனக்கு தான் குட்டியண்ணா. குழந்தை உங்கள் குழந்தையா? அப்படிதான் சொன்னார் அப்துல் ரஹீம். அங்கே என்ன கேட்டான் தெரியுமா சீதா சிஸ்? அந்த சிங்கரம் 3000 தான். ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்க. நாளைக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன். ஆ ஆ ஆ அப்பா பார்த்து பத்திரமா இருங்கப்பா. நந்து ட்ரெஸ்ஸு மேக்கப்லாம் சூப்பராக இருக்குது. நானே வேலை பார்த்துட்ருக்கேன். க்ளீனிங் ஒர்க்கு, குக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணா ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதுண்ணா. அப்படியா? நான் வரும் முன்னும் ஓகே சாக்காவீங்க. சீதா சாப்பிட்டியாம்மா? சங்கர் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு கேட்குறாங்க. அப்பா உடம்பு பார்த்துக்கோங்க அப்பா. இல்லை நீங்கள் இருக்கும்போது தான் அவன் ஜிபே நம்பர் கேட்டால் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் 200 போட்டாங்க. அப்புறம் அந்த மெசேஜ் போட்டான். இதை நான் படிக்கல, நீங்கள் பேசிக்கிங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன ஸ்பெஷல்? சாப்பிட வரலாமா? வா. மோர் தான், குழம்புலாம் இனிமேல் வைக்க முடியாது. மோர் ஊற்றி முருங்கைக்கீரை பண்ணுறேன். இஸ்மாயில் முகம் கழுவலை. இது சூப்பராக. ஆமாம் அதான் கிளவின்னு போடுறோம். நான் தெரியலையா? நீங்கள் பார்க்கல? கிளவி இன்னைக்கு நல்லது. ஐயோ ஐயோ இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுக்குங்க. நாளையிலேருந்து 15 நாள் வாயை கட்டணுன்ட்டாரா? எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே. என்னமோ இப்படி குமிஞ்சு நிமிந்தா யாராவது சூப்பர் சாட் போட்ட மாதிரி இருக்கு இந்த ப்ளூ கலர் ஷால். சரி வயசானா அப்படிதான். சிரிக்காம சொல்றியா முத்துக்குமாரு? சரி இஸ்மாயில் என்ன சாப்பிட்ட? என்ன ஸ்பெஷல் வீட்டில் வந்ததுலேருந்து?